உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. முத்திரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நம்மிடையே ஏற்படுத்துகிறது. இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது. காரணம் என்ன? 3 பெயர்ச்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது. 29ஆம் தேதி மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரு பெயர்ச்சி வரப்போகிறது. மே 14ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது. இது இல்லாம நிறைய நாள் செவ்வாய் கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம், நீண்ட நாட்கள். அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்துல. என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேலாம் சொல்றீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி, இவங்க என்ன முடிவு வேணா எடுப்பாங்க, அதிகாரிகள். இவங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க, ஏன் ரொம்ப நாள் போவீங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. திடீர்னு வக்கரமாவாங்க, திடீர்னு அப்படி ஒரு விலாவரியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஏன்னா சனி பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, குருஜி குரு பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, ராகு கேது பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய விசுவாவசு தமிழ் வருட பிறப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக, யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லபடியா, பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள், வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் அடைய போகிறீர்கள், அதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஓப்பனிங்லேயே ஒரு சூப்பரான சீனு, மாசு. என்ன மாசு? 7க்குடைய சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். 7க்குடையன் என்றால் விவாகஸ்தானம், 7ஆம் வீட்டுக்கு அதிபதி என்பவர் கலத்தரஸ்தானம், 7ஆம் வீட்டு அதிபதி காதல், இதெல்லாம் 7. இந்த 7க்குடையர் 3ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, மிக பிரம்மாண்டமான விஷயம். காரணம் என்னவென்றால் மனைவியுடனான சஞ்சலப்புகள், சச்சரவுகள் போன்றவை எல்லாம் சரியாகக்கூடிய அம்சங்கள் இந்த 7ஆம் வீட்டு சூரியனால் ஏற்படுகிறது. 7க்குடைய சூரியன் உச்சம் பெறுவது மட்டுமல்ல, அதே மாதிரி 7ஆம் வீட்டுல வெளிநாட்டு யோகங்கள் ரொம்ப பிரமாதமா ஃபாரின் போற அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் 7க்குடைய சூரிய பகவான் அப்படிங்கிறது நீங்க சிம்பிளா எடுத்துக்க கூடாது. அரசியல் இருப்பவங்களுக்கெல்லாம் பெரும் புகழ் தரக்கூடிய இடம். எப்பயுமே நான் சொல்லுவேன், 1, 4, 7, 10 கூடியவர்கள் யாருன்னா உங்களுக்கு கேந்திர பலம் பெற்றவர்கள். இவர்கள் தான் ஒரு ஜாதகத்தை வழிநடத்தி செல்வார்கள். இவங்க பலசாலியானா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாதகம் நல்லா இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம். 7க்குடையவன் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு போதுமான அளவு உங்களுக்கு புகழ் வெளிச்சம் என்பது கிடைத்துவிடும். இப்போ இந்த சனி பயிற்சி என்ன பலன்கள் தருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சுக்கிரன் என்ன பண்றாருங்கிறத பார்த்துவோம். சின்ன சின்ன கிரகங்களை பார்த்து போவோம். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? சுக்கிரன் உச்சம் பெற்று ஒரு 3-4 மாசம் 2ஆம் வீட்டுல உட்கார போறான். இந்த சுக்கிரன் யாருன்னா 4-9 கூடிய பாதகாதிபதி. பாதகாதிபதி சுக்கிரன் 2ஆம் வீட்டுல அமர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 2ஆம் இடம் என்பது வீணா போகும். 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா பொருளாதார ஸ்தானம், தனஸ்தானம். தனஸ்தானத்திலே பாதகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது தனத்தை கெடுக்கிறார், பணவரவை கெடுக்கிறார். எல்லாம் இருக்கு, ஆனா எல்லாம் இல்லை. வருடத்தின் துவக்கத்திலேயே 5 கூடிய யோகாதிபதி புதன் 2ஆம் வீட்டுல தான் இருக்கார், எல்லாம் ரைட்டு தான். அதே மாதிரி சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கார், ரைட்டு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 2ஆம் வீட்டுல இருக்கார், தனத்தை அள்ளித்தர போகிறார், எல்லாம் சூப்பர். ஆனால் என்ன பிரச்சனை? உங்களுக்கு 5-9 கூடிய 4-9 கூடிய சுக்கிரனும் கூடவே இருக்கார். அதான் பிரச்சனை. சுக்கிரன் கூடவே இருக்கும்போது என்ன ஆகும்னா, சுக்கிரனுடைய நெருக்கத்தால் வர்ற பணம் எல்லாம் எப்படி வருதுன்னு தெரியாது, எப்படி போகுதுன்னு தெரியாது. அதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தரும் நற்பலன்கள் அப்படின்னு ஒரு புத்தகமே போடலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ராசியாதிபதி அவர் தான். கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே தவறு என்பதை எடுக்க தெரியாதவர்கள், மகர ராசிக்காரர்கள் போல. ஏன்னா ராசிநாதனே சனி. எல்லாருக்கும் சனியால ஒரு பங்கு டென்ஷன்னா உங்களுக்கு 2 பங்கு 3 பங்கு டென்ஷன். காரணம் என்ன அப்படின்னா, சனியுடைய சொந்த பிள்ளைகள் என்பதால் சனி உங்களை ஓரளவு டார்ச்சர் பண்ணா பரவாயில்ல, ஒரே நிமிஷம் டார்ச்சர் பண்ணுவார் சனி பகவான். எப்படி டார்ச்சர் பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாரும் மாதிரி தன்னை நேர்மையாளனா காட்டிக்கிறதுக்காக இந்த ஆளு பண்ற அழிச்சாட்டியோ 1-2 கிடையாது, அது மாதிரி சொல்லலாம். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சனீஸ்வரன் ஜென்ரலாவே நல்லவர் என்றாலுமே
அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கடவுளாக உங்கள்ட்ட நடந்துப்பார். இருந்தாலும் கைவிட மாட்டார். காரணம் என்னன்னா தன்னோட பிள்ளைகள்ங்கிறதுனால. 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரப் போகிறார். 2ல் இருக்க சனி பகவான் 2, 3, 4 உயர்கல்வி, உயர் பதவி, மேன்மை போன்றவற்றை பார்க்கிறார். 2ல் இருக்க சனி பகவான் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசட்டு, ஆயுள் பாவம், இது எல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஆயுசுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அது இந்த சனி பகவான் தீர்த்து வைப்பார். ஆயுசை பத்திரமா பார்த்துப்பார். ஆபத்து ஆயுசுக்கு வரக்கூடிய பிராண அவஸ்தை, இப்ப டாக்டர் சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் இருக்காரு, ஒரு ஐசியூ, ரொம்ப கஷ்டம், உயிர் பிழைக்கிறது கஷ்டம்லாம் சொன்னா கவலைப்படாதீங்க. சனி பகவானுடைய பொன்னான பார்வையால் உங்களுக்கு அந்த ஆபத்துகள் தன்னால் விலகிவிடும். அவர்கள் படுத்திருந்திருப்பவர்கள் எந்திரிச்சு நடப்பாங்கல்ல, எந்திரிச்சு ஓடுவாங்க, அந்த அளவுக்கு சக்திகள் கொடுத்து விடுவார் சனி பகவான். அந்த சனி உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது லாபங்கள் பெருகுகிறது, நிறைய லாபங்கள். 10 ரூபா ஓடிட்டு இருந்த கடை 15 ரூபாய்க்கு ஓடுது, 15 ரூபா ஓடிட்டு இருந்த கடை 20 ரூபாய்க்கு ஓடுதுங்கிற மாதிரி உங்களுடைய லாபம் பல மடங்கு அதிகமாகும். அதே சேம் டைம் உங்களுக்கு இந்த சனி தரும் நற்பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் என்பது குருஸ்தானம். குருஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது அந்த குரு எங்க இருக்காருங்கிறத பார்க்கணும். குரு 5ஆம் வீடாகப்பட்ட புதனுடைய வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீடு என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்துல குரு சென்றதால் என்ன ஆகும்னா குரு புதன் தரும் யோகங்கள் எல்லாம் குரு தருகிறார். புதன் தரும் யோகம் என்ன? உங்களுக்கு குரு ஒரு டெலிகம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங், அதாவது கடல் தாண்டும் யோகம் ஆகட்டும், உங்களுக்கு ஃபாரின் அஃபேர்ஸ், அதாவது வெளிநாட்டு உறவுகள் ஆகட்டும், எல்லாத்தையும் கலக்குவீங்க. 5ஆம் வீடு புதன் வீட்டிலே குரு பகவான் செல்லும் பொழுது என்ன ஆகும்னா பொன்னும் பொருளும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். தங்கமா சேர்த்துவீங்க. கும்பராசிக்காரர்கள் நிறைய கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார். அதே மாதிரி கோல்டு மட்டும் கிடையாது, 5ஆம் வீட்டில் இருப்பது டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ். நீங்க ஒரு உங்களுடைய புகழ் உலகம் பூரா சிறமான டிஜிட்டல் கட்டமைப்புகள். நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் சார், அந்த கம்பெனி அடுத்த லெவல் போகுமா தெரியாது, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, கவலைப்படாதீங்க. உங்க கம்பெனி அடுத்த லெவல் போறதுக்கான யோகங்களை குரு பகவான் யோகங்கள் எல்லாம் தருகிறார் புதன் வீட்டில் இருந்து கொண்டு. அப்ப புதன்னா என்ன? டிஜிட்டல் இன்னோவேஷன். டிஜிட்டல் இன்னோவேஷன்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். 5ஆம் வீடுங்கிறது குழந்தை ஸ்தானம். எழுதி வச்சுக்கோங்க, கும்பராசிக்காரங்களுக்குலாம் குழந்தை பிறக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னா வேற யாருக்கு பிறக்க போகுது? ஸோ 5ஆம் வீட்டிலே குரு பகவான் புத்திரகாரகன். அந்த புத்திரகாரகன் 2 கூடையவன் 11 கூடையவன். அவன் 5ஆம் வீட்டு, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சுப கிரகங்கள் சுப வீடுகளில் இருக்கும்போது பலன்கள் அதிகமா இருக்கும். 2 கூடிய தனாதிபதியும் 11 கூடிய லாபாதிபதியும் ஆகப்பட்ட குரு பகவான் 5 கூடிய யோகாதிபதி வீட்டில் செல்லும் பொழுது யோகங்கள் பலவாறாக அழகாக அமையும். யோகங்கள் பறக்கும். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு 2, 5, 11 கூடிய குருவினுடைய குரு தரும் பிளஸிங் இதெல்லாம். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு 5ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையாக எதை பார்க்கிறார்? 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். திரும்பவும் சொல்ற ஒரு குட் காம்பினேஷன். 5லிருந்து 9 பார்க்கிறார். அடுத்து 5லிருந்து 11 பார்க்கிறார், வெரி குட் காம்பினேஷன். அதுக்கு அடுத்து 11லிருந்து 1 பார்க்கிறார், உடம்ப பார்க்கிறார். உடம்பு குரு பகவான் பார்க்கும் பொழுது குருவே உடம்ப பார்த்துட்டார். அப்ப என்ன ஆகும்னா அப்படியே செழிப்பு, செல்வ செழிப்பு எல்லாம் ஏற்படும். இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஆபத்து. ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சிற்றின்பங்கள் நோக்கி உங்களை பயணம் செலுத்துவார். யாருக்கா இந்த பழக்கம் இருந்தா தயவுசெய்து கீழே போட்டுருங்க. லிவர் ஹாஸ்பிட்டல் உங்களுக்காக திறந்திருக்கு, ஓடி போய் நீங்களே போய் படுத்துங்க. அந்த மாதிரி அவ்வளவு மோசமான நேரம். ராசியில ராகு வந்தால் ஆபத்து நிச்சயம். ராசியில் ராகு வருகிறார். குடும்ப உறவில எப்ப பார்த்தாலும் டைவர்ஸ் சொல்லிட்டே இருப்பீங்க. அதனால மனைவி கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. தீய பழக்கங்கள் எது இருந்தாலும் என்னையோட போட்டு கொளுத்திருங்க. உங்களுக்கு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் அது விடும். ஸோ கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.